நேற்று என்னங்க ரிசல்ட்டு? நேற்று 449 இல்லைங்களா? 449. நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைனுமே நமக்கு செட் ஆகலைங்க இல்லைங்களா? நமக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு யாருக்குமே மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் சேனல்ஸ்க்கும் சரி யாருக்கும் சரி இந்த நம்பர்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. போர்ஷல் கால்குலேஷன்லேயும் வரலை, அதே மாதிரி லைன்லேயுமே இது எந்த ஒரு இதுவுமே வரலை. பட் நான் வந்துட்டு 492 நம்பர் மட்டும் 492 நமக்கு கடைசி மினிட்ஸ் அப்டேட்டில் மட்டும் இந்த நம்பர் வந்துச்சு. ஸோ மெம்பர்ஷிப்புக்கு இதை கொடுத்தேன். பட் நோ யூஸ் இல்லைங்களா? எந்த விதத்துலையும் யாருக்கு யூஸ் இல்லை, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நேற்று அப்படி ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கான் இல்லைங்களா? ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே நம்பர் இருக்குது ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அருமையாக நம்பருக்கு வந்திருக்கு. இன்றைக்கி அருமையாக நம்பர் எடுக்கலாம் ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு போர்டை பார்த்துருவோம். போர்டை பார்த்துட்டு அதே மாதிரி லாஸ்ட் மினிட் அந்த அப்டேட் நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று கம்ப்ளீட்டாக லைன் மிஸ் ஆனால் கூட 4-9 நமக்கு கணக்கில் வந்துருந்துச்சு இல்லைங்களா? இந்த நம்பர் நான் கொடுத்துருந்தேன், மெம்பர்ஷிப்புக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் நம்பர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அந்த லாஸ்ட் மினிட் நம்பர் வேணும்னாலும் சரி, சிங்கிள் போர்டு ஆல் போர்டு வேணுனாலும் சரி, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? நமக்கு கண்டினியூஸாக நேற்று மட்டும்தான் உட்காரலை, 10 டேஸாக கொண்டுட்டு இருந்துச்சு. நேற்று மட்டும் கம்ப்ளீட்டாக மந்த் எண்டு சரிங்களா? கம்ப்ளீட்டாக லைனை மாற்றிட்டான். ஸோ நீங்கள் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ்க்கு சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங் நம்பர் இன்றைக்கி இருக்குது, ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சி போர்டு நம்பர் பார்ப்போம் ஓகேங்களா? நேற்று இந்த பேட்டர்ன் படி எடுக்கலை, அதனால் இன்றைக்கி எடுத்து வைக்க சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக கவனிங்க. இப்போ சி போர்டில் 2 நம்பர், இப்போ நான் 3 போர்டுக்கும் 2 நம்பர் 2 நம்பர் எடுக்க போகிறோம் ஓகேங்களா? 2 பேர் எடுக்க போகிறோம். ஸோ கவனமாக கவனிங்க. இன்றைக்கி கண்டிப்பாக கிளிக் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இப்போது சி போர்டை நான் மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஓகே, இப்போது இங்கேருந்து சி போர்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது எப்படி எடுக்கலான்னு உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நான் டெய்லி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ கவனிங்க. இப்போ இதை 2 கட் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம மேலேருந்து ஆஸ்யூஷுவல் கீழேருந்து மேலே பார்ப்போம் ஓகேவா? 182ன்னு மேலே போகுது இல்லைங்களா? 182ன்னு மேலே போகுது. அப்போது என்ன பண்ணியிருக்கான் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும்ல. அப்போது 1 காமனாக வச்சுக்கலாம், 8க்கு 1 கூட்டி 9ன்னு வச்சுருக்கான், புரியுதுங்களா? அப்போ 8க்கு 1 கூட்டி நான் 9ன்னு வச்சதுனால மேலே இருக்கிற நம்பர் என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். 192 182ன்னு கொண்டு வந்து முடிக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா? ஒரு நாள் உட்காராமல் போச்சு, அதனால் வந்துட்டு நீங்கள் உடனே இது மாதிரிலாம் வராதுன்னு நினைக்கக்கூடாது. என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துனோன்னா அது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 182 192ன்னு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சி போர்டில் ஒரு நம்பர் நம்ம எடுத்த நம்பர் என்னது? 2ஆம் நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு ஓகேவா? இப்போது இன்னொரு நம்பர் சி போர்டு எடுத்துருவோம், அது ரொம்ப முக்கியமான நம்பர். ஸோ கவனமாக கவனிங்க. இப்போது இதை அழிச்சிட்றேன். இப்போ இதை அழிச்சிட்டு இப்போ இதே பேட்டர்ன் இப்படியே வச்சுக்கிட்டு நான் ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. ஹரிசாண்டல் பாக்ஸ் போடுறேன். இப்போது ஹரிசாண்டல் பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இப்போ இப்படியே இங்கே பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது? இப்போ இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் என்ன இருக்குன்னு கவனிங்க. அதாவது ரைட் டு லெஃப்ட்டு தான் இப்போ உங்களை பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ ரைட் டு லெஃப்ட்டு பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் என்னங்க இருக்குது? 100 இல்லைங்களா? 158ன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போது 158 அப்படின்னு இருக்குது. அப்போது நாம் இந்த 1ஆம் நம்பரை ஆஸ்யூஷுவல் சென்டராக வச்சுக்கலாம் ஓகேங்களா? அப்போ இங்கே 9ஆம் நம்பர் வந்திருக்கு. அடுத்தது இங்கே 9ஆம் நம்பர் வந்தால் அப்போ இந்த ப்ளூ கலர் போர்டில் இதுக்கு முன்ன பின்ன நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர். அப்போ 8ஆம் நம்பருக்கு 1 கூட்டி என்ன பண்ணியிருக்கான்? இங்கே 9ஆம் நம்பராக வச்சுருக்கான். அப்போ 1 காமனாக 1 வந்துடுச்சு, 8க்கு 1 கூட்டி 9 வச்சுருக்கான். அப்படி இருக்குது பார்க்கும்போது பேலன்ஸ் என்னங்க நம்பர் இருக்குது? பேலன்ஸ் இந்த 5 தாங்க இருக்குது. இந்த 5 என்ன பண்ணணும்? 5 ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போது இன்றைக்கி சான்ஸ் சி போர்டுக்கு வந்து சி போர்டில் சான்ஸு 2 5 தாங்க சான்ஸ் அதிகம். சி போர்டு நம்ம எடுத்த நம்பர் என்னங்க? 2 5. இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம நிறையா இடம் எடுத்து வச்சுருக்கான். ஸோ எதையுமே கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக எடுத்து வச்சுட்டு போயிடுவான். ஏன்னா இந்த 3 பேட்டர்னுமே இன்றைக்கி வருது. இன்றைக்கி அருமையாக நம்பரை குறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்றைக்கி அப்படியே கவனிங்க. அடுத்தது நம்ம பி போர்டு பார்ப்போம். இப்போ பி போர்டை பார்ப்போம். பி போர்டை கவனமாக கவனிங்க. இதுலேயுமே 2 பேட்டர்ன் வருது ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க. இப்போது இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், கவனிங்க. இப்போது என்னங்க சான்ஸ் இருக்குது? இங்கே பி போர்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா?
இப்போ இந்த 5 சென்டராக வச்சுக்கோமா இல்லைங்களா, இந்த 5 சென்டராக வச்சுக்கோம் பி போர்டு ஓகேங்களா. இப்போ இந்த 5 சென்டராக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 537ன்னு மேலே போகுது இல்லையா. அப்போ 537ன்னு மேலே போகிறப்போ இங்கே 5 காமனாக இருக்குது. அப்போ அந்த காமனாக இருக்கிற நம்பருக்கு என்ன ஆகணும், மேலே இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும், மேலே இருக்கிற 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரும் கீழே இருக்கிற 2 நம்பர் ஏதோ ஒரு முன்ன பின்ன வரணும். அப்போது மேலே இருக்கிற நம்பர் என்னங்க இருக்குது, 3 இருக்குது. அப்போது அதுக்கு அடுத்த நம்பர் என்னது, கீழே இருக்கிறது என்ன இருக்குது, 4 காமனாக கூட்டி வச்சுருக்கான். அப்போ 5 காமனாக இருக்குது, 3க்கு 4 ஒன்று கூட்டி வச்சுருக்கான். அப்படி பார்க்கும்போது இந்த பேலன்ஸ்க்கு 7ஆம் நம்பர் என்ன வரணும், ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். புரியுதுங்களா. அப்போது 537 547 ஆப்போசிட் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போது அப்படி பார்க்கும்போது இல்லைங்களா, நம்ம ஏ போர்டில் எடுத்த நம்பர் என்னது 5 2. அப்போது சி போர்டில் எடுத்த நம்பர், பி போர்டில் எடுத்த நம்பர் என்னது 7ஆம் நம்பர் எடுத்திருக்கோம் ஓகேங்களா. அப்போது இன்னொரு நம்பர் பி போர்டில் என்ன வரலாங்கிறதையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு ஏ போர்டுக்கு போவோம். ஸோ கவனமாக கவனிங்க, எந்த நம்பரையும் கேர்லெஸ்ஸாக விட வேணாம். இந்த நம்பரும் கணக்கில் கண்டிப்பாக வரும், போட்டு பாருங்கள். இப்போது நான் வந்துட்டு இப்போ இன்னொரு மெத்தடு பி போர்டு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம், அதையும் கவனமாக கவனிங்க. இப்போ இதை அழிச்சிட்றேன். ஓகே, இப்போது இந்த பாக்ஸே ஹரிசாண்டலாக போட போகிறேன். இந்த பாக்ஸ் எடுத்துடலாம், எடுத்துகிட்டு ஹரிசாண்டலாக போட போகிறேன். கவனமாக கவனிங்க. இப்போ இந்த பாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போது ஹரிசாண்டலாக இதை போடுறேன். இந்த பாருங்கள் 449ன்னு போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா. அப்போ 449ன்னு போட்டு வச்சுட்டு நான் வெர்டிக்கலாக ஒரு லைன் போட போகிறேன். கவனிங்க, வெர்டிக்கல் அங்கே பாருங்கள் என்னங்க வைக்கலாம், அங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம பார்த்த லைனே தான் பாருங்கள், சூப்பராக வரும் பாருங்கள். இப்போது 449ன்னு இங்கே ப்ளூ கலர் பாக்ஸில் ஹரிசாண்டலாக போகுது. அப்போது இந்த நாளை நம்ம காமனாக வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்போது சென்டராக இருக்கிறனால நாம் காமனாக வச்சுக்கலாம். அப்போ இந்த காமனாக வச்சுக்கிட்டா இப்போது மேலே இருக்கிற நம்பர் என்னங்க 5. அப்போது இந்த 4ஆம் நம்பருக்கு ஒன்றை கூட்டி இங்கே 5ன்னு வச்சுட்டான் ஓகேங்களா. இந்த 4ம் வந்துருச்சு. அப்போது அப்படி இருக்கிறப்போ ஓகேவா, பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க இருக்குது, 9ஆம் நம்பர் தான் இருக்குது இல்லைங்களா. இந்த 4ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பர் 5 ஒன்று கூட்டி வச்சுட்டான். அப்போ பேலன்ஸ் 9ஆம் நம்பர் தான் இருக்குது. அந்த 9ஆம் நம்பரை தூக்கி இங்கே வைக்க சான்ஸ் அதிகம். அப்போ 449 549ன்னு வரதுக்கு சான்ஸ் அதிகம். அப்போது அப்படி பார்க்கும்போது இல்லைங்களா, பி போர்டில் இன்னொரு நம்பர் நம்ம எடுத்த நம்பர் என்னது 9 இல்லைங்களா. அப்போ ஏ போர்டில் நம்ம எடுத்த நம்பர் 5 2, பி போர்டு எடுத்த நம்பர் 7 9 இல்லைங்களா. ஸோ இந்த சி போர்டு எடுத்த நம்பர் 5 2, பி போர்டு எடுத்த நம்பர் 7 9. அப்போது 75 29 நமக்கு நம்பர் கிடைக்கிது இல்லைங்களா. பிசி நம்பர் 75 29ன்னு கிடைக்கிது ஓகேவா. ஸோ இப்போது நாம் இந்த 29 மட்டும் இந்த 9ஆம் நம்பருக்கு சம்டைம்ஸ் 6ஆக திருப்ப சான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கிற பிசி நம்பர் என்னங்க, நமக்கு கிடைக்கிற பிசி நம்பர் கவனமாக கொடுங்க. பிசி நம்பர் எழுதுகிற பாருங்க, நமக்கு கிடைக்கிற பிசி நம்பர் 79 இல்லைங்களா. அப்புறம் 26 இல்லைங்களா, 79 ஓகே 96 இல்லைங்களா. ஸோ 76 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் அதிகம். கணக்கில் வருதான்னு பாருங்கள். இப்போ நாம் ஏ போர்டையும் பார்த்துருவோம் ஓகேவா. ஏ போர்டும் பார்த்துருவோம், அதுலேயும் 2 நம்பர் இருக்குது, எப்படின்னு கவனமாக கவனிங்க. ஸோ நான் வந்து ஏ போர்டை மார்க் பண்ண போகிறேன், கவனமாக கவனிங்க. இப்போ ஏ போர்டை மட்டும் கவனமாக கவனிங்க. இப்போது நீங்கள் பாக்ஸ் போடுறேன், இந்த பிங்க் கலர் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஹரிசாண்டலில் ஒரு பாக்ஸ் போடுறேன், இதையும் கவனிங்க ஓகேவா. இப்போ கவனிங்க, இங்கேயும் அதே பேட்டர்ன் படி நம்ம எடுப்போம் ஓகேவா. இங்கே 2 சான்ஸ் இருக்குது. ஸோ அதே பேட்டர்ன் படி எடுப்போம். அப்போது இந்த லைனில் இல்லைங்களா 851ன்னு இருக்குது இல்லைங்களா. அப்போது நீங்கள் ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 158ன்னு இருக்குது இல்லைங்களா. 158ன்னு இருக்குது. இந்த 8 காமனாக வச்சுக்கலாம், இந்த 5க்கு ஒன்று கழிச்சு வச்சுட்டான். அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். அப்போ நீங்கள் கொண்டு வந்து இங்கே 1ன்னு வச்சிங்க அப்படின்னா 148 158ன்னு முடியும். போர்டில் காமிக்கணும், ஒன்று கூட்டியோ கழிச்சோ போர்டில் நம்பர் வர்ற ரிசல்ட்டை காமிக்கணும். அதுதான் கான்செப்ட்டு ஓகேங்களா. ஸோ அப்படியே காமிச்சு தான் வந்துட்டுருப்பான். ஸோ 158 148ன்னு வரதுக்கு சான்ஸ் அதிகம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பிசி 75 92 பார்த்தோம். அப்போது ஏ போர்டில் என்னங்க வருது 1 வருதுங்க. அப்போ 175 192 வரதுக்கு சான்ஸ் அதிகம். நீ இன்னொரு நம்பர் யோசிச்சு பாருங்கள். எஸ்டர்டே பிஃபோர், அதாவது முந்தா நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 851 இல்லைங்களா. முந்தா நேற்று ரிசல்ட்டு 851. இன்றைக்கி நம்ம கணக்கில் வர நம்பர் 175 ஓகேங்களா. அப்போ இதுக்கும் சிமிலாரிட்டி ஒத்து போகுதான்னு பாருங்கள், புரியுதுங்களா. அப்போ இப்படி தான் வச்சுட்டு வந்துட்டுருக்கான், உன்னை கூட்டி கழிச்சு தான் வருவான். ஸோ 851 எடுத்து இல்லைங்களா அப்படியே பிரித்து பாருங்கள்
851 இல்லைங்களா, 751, அதாவது 175 மாற்றி வச்சிங்கன்னா என்னது 751. ஸோ அப்படியே ஒன்று குறைச்சி 175 ரிசல்ட் அடிக்க சான்ஸ் அதிகம். சி போர்டில் 5 வரதுக்கும் சான்ஸ் அதிகம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது. அப்போது இன்னொரு நம்பர் நம்ம ஏ போர்டில் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் பார்த்தோம் இல்லையா, இப்போது இன்னொரு நம்பர் மட்டும் ஏ போர்டில் பார்த்துருவோம். கவனமாக கவனிங்க. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ இது ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நான் கீழே இறக்கி வைக்க போகிறேன். அந்த பிங்க் கலர் பாக்ஸை கவனமாக கவனிங்க. இப்போ இந்த பாக்ஸை நான் கீழே இறக்கி இப்படி வைக்கிறேன். இப்போ என்னங்க இருக்குது 449ன்னு இருக்குது இந்த பிங்க் கலர் பாக்ஸில். 400 இல்லைங்களா, 449ன்னு இந்த பிங்க் கலர் பாக்ஸில் இருக்குது. அப்போது இந்த 4 மேஷன் பண்ணலாம், காமனாக வச்சுக்கலாம். அப்போது இந்த 9ஆம் நம்பருக்கு ஒன்றை கழித்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான், இங்கே 8ன்னு வச்சுட்டான் இல்லைங்களா. அப்போ 8ன்னு வச்சுட்டான். இது எப்படி போர்டு கொண்டு வருவீங்க இல்லைங்களா, 4க்கு 4 வந்துடுச்சு. 9ஆம் நம்பர் கழித்து வச்சுட்டான். அவன் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் இந்த 4ஆம் நம்பர் தான். இந்த 4ஆம் நம்பர் தான் இல்லைங்களா. மறுபடியும் என்ன ஆகணும், இல்லை பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன நம்பர், 9ஆம் நம்பர் இல்லைங்களா. 8க்கு ஒன்றை கழித்து வச்சுருக்கான். ஓகே, 4ஆம் நம்பர் தான் மறுபடியும் வரணும் இல்லையா. 449 448ன்னு கொண்டு வந்து முடிக்க சான்ஸ் இருக்குது. அப்போ எகைன் 4ஆம் நம்பர் தாங்க வரதுக்கு ஒரு நம்பர் நிறுத்த சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இந்த ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான், நம்பரை நிறுத்தி கொண்டு வந்துட்டுருக்கான். புரியுதுங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது 4 கொண்டு வந்து மறுபடியும் வைக்க சான்ஸ் இருக்குது. அப்போ 4ஆம் நம்பர் வரதுக்கு பாசிபிள் இருக்குது இல்லைங்களா. அப்போ 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 475 492 இல்லைங்களா, சான்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர் இல்லைங்களா, அந்த 90 இல்லைங்களா, அந்த 29க்கு மட்டும் நான் சொல்கிறது 6ஆம் நம்பரை திருப்ப சான்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ 476 இல்லைங்களா, 926 இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸ். ஓகேங்களா, நான் சொல்கிற நம்பர்ஸ் இதையும் வச்சு என்னோடய பர்சனல் கால்குலேஷனையும் வச்சு நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ ஆஸ் யூஷுவல் ஒரு 9 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த 903 309 பார்த்திங்கன்னா மாற்றி தான் வச்சு கொடுத்துருப்பேன். அதனால் ஒரு நம்பர்ஸ் அதிகமாக தெரியும், வேறு எதுவுமே பண்ணலை. ஏபிபிசிஎஸ்சியில் உங்களுக்கு தெரியும், நம்ம போர்டு இந்த மாதிரி பேர் நமக்கு கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். ஆனால் அந்த 8 நம்பரில் எந்த நம்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கன்னு உங்களுக்கு வேணும், எக்ஸாக்டான நம்பர் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஏபி தனியாக பிசி தனியாக பிரித்து கொடுத்துருவேன். அதே மாதிரி லாஸ்ட் மினிட் நேற்று கூட உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டஃப்பாக நம்பர் வச்சு கூட 49 492 நம்பர் கொடுத்தேன். அதே மாதிரி இன்றைக்குமே 3 நம்பர் முக்கியமான நம்பர் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி வின்னிங் இந்த 3 நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மினிட் நம்பர் அப்டேட் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டியர் 3 ஷோவுமே சூப்பராக உட்காந்துட்ருக்கு. ஸோ டியருக்கு அது 3 ஷோ இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிள் போர்டு ஆல் போர்டு வேணும், ஒரு நம்பர் 2 நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.